Hello all. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 4 Biot-Savart அப்ளிகேஷன்ஸ்ல சர்க்குலர் லூப் ப்ராப்ளம் ஜஸ்ட் 1 மினிட்ல சால்வ் பண்ணலாம், ஈவன் லெஸ் தென் 1 மினிட்ல சால்வ் பண்ணலாம். அதோட ட்ரிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்தறலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन அப்படினு சொல்லலாம். சோ புக்ல சர்க்குலர் லூப் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூல இருக்காது, இப்படி சைடு வியூல தான் இருக்கும். அதுதான் இந்த டயகிராம். இது ஃப்ரண்ட் வியூல பார்த்திருக்கோம். சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா பசங்க பண்ற ஒரு சில மிஸ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாது. Actually this is the perpendicular distance with respect to this length element. So this should be 90. So 5 mark question இந்த வேரியேஷன் நீங்க காமிக்கணும். அண்ட் கீழ இருந்து ஒரு டிஎல் எலிமெண்ட் எடுக்கும்போது இதுவும் 90 இருக்கணும். ஓகே, சோ புக்ல இத என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா x ன்னு எடுத்திருப்பாங்க, இத r ன்னு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா this is the perpendicular distance, very important. இந்த क्वेश्चनோட ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ எல்லாமே ஒரே இமேஜ்ல இருக்கிற மாதிரி ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். இதோட ஆன்சர் என்ன, இதோட ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா mu naught I r square, that is radius of the circular loop. இங்க புக்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1 ன்னு எடுத்திருப்பாங்க, அதனால புக்ல அது இருக்காது. பட் இங்க கேபிட்டல் N போட்டா பெஸ்ட். 2 of r square plus x square the whole power 3/2. இந்த கேஸுக்கு ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸ்பெஷல் கேஸ்ல புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க, சப்போஸ் if I ask you to calculate the magnetic field at the center of the circular loop. அப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும், நான் சென்டர்ல வைக்கிறேன். அப்ப இந்த x என்ன ஆயிடும், 0 ஆயிடும். சோ r ஸ்கொயர் the whole power 3/2. அப்ப 2 கேன்சல் ஆகி என்ன பேலன்ஸ் இருக்கும், r கியூப் இருக்கும். மேல ஒரு r ஸ்கொயர் இருக்காங்க, கீழ ஒரு r கியூப் கேன்சல் ஆகி சர்க்குலர் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் அப்படிங்கிறது தான் இங்க ஃபைனல் அவுட்புட். b is equal to mu naught I by 2r. ஓகே, சோ நம்ம பேசிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ ஷார்ட்கட்டுக்கு வருவோம். இதான ஃபைனல் ஆன்சர். The entire loop is contributing for the magnetic field. So இதுல கரண்ட் இப்படி போகுதுன்னு வெச்சுப்போம். வெரி இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் லூப்ல கரண்ட் டிராவல் ஆகும். நிறைய ப்ராப்ளம்ஸ் வச்சிருக்கேன், இங்க பாருங்க. சோ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இப்ப போட போறோம். இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபைன். So the entire circular loop is contributing for the magnetic field at the point center, right? அது எப்படி எழுதலாம்னா mu naught I by 2r. So 360 degree out of 360 degree, இங்க 360 டிகிரிமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ மேலே ஒரு 2π கேன்சல், அகைன் we will get the same answer. mu naught I by 2r வரணும். இங்க 2 மிஸ் பண்ணிட்டேன், இப்ப போட்டேன். mu naught I by 2r. clear? yes, fantastic. இப்போ நம்ம ப்ராப்ளம் போலாம். அதுக்கு முன்னாடி புக்ல டீடைல்டா இல்லாத ஒரு டெரிவேஷன், ஆக்சுவலா புக்ல இந்த டெரிவேஷன் இருக்காது, ஃபைனல் ஈக்குவேஷன் இருக்காது. பட் we have to investigate. வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லனா ஆம்பியர் சர்க்யூட்ல படிக்க முடியாது, Biot-Savartல ப்ராப்ளம் போட முடியாது, அண்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ parallel wires படிக்க முடியாது. இது ஒரு வயர், ஃபைனட் வயர், அதுல கரண்ட் போகுது, இந்த டைரக்ஷன்ல கரண்ட் போறாங்க, ஃபைனட் வயர். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல உங்களை மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க சொல்றேன். ஃபைனட் வயர் Biot-Savartல மட்டும் தான் புக்ல இருக்கும், டெரிவேஷன் பார்ட் புக்ல இருக்காது. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா end to end எடுத்துக்கிறேன். this is phi 1 and this is phi 2. clear? So at this point magnetic field is into the plane. என்னோட விரல் உள்ள போகுது. சோ இங்க டைரக்ஷன் கேட்டாங்கன்னா into the plane. What is the formula here? mu naught I by 4π. ரேடியஸ் சொன்னா ரொம்ப பெரிய தப்பு, அத ரேடியஸ் சொல்லக்கூடாது. இட் இஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனோட தான் நம்ம படிக்கணும், அப்பதான் பேசிக்ஸ் நல்லா புரியும். ஓபன் த பிராக்கெட், sin phi 1 plus sin phi 2. பக்கா. this is for finite wire. so இது இந்த ஃபார்முலாவே புக்ல இருக்காது, NCERT-ல இருக்காது. சரி, நம்ம தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி படிக்கணும்னு சொன்னல. இப்போ இன்னும் டீடைலான ஒரு அப்ளிகேஷன் போவோம். இப்போ வயர் நான் இன்ஃபினிட்டி எடுத்துட்டேன். சோ மேல இந்த எண்டோட போர்டோட எண்ட் வரைக்கும் எடுத்துட்டேன். கரண்ட் இப்படி போகுது, பக்கா. So this is perpendicular distance. யாருக்கு perpendicular distance? length elementக்கு perpendicular distance. length element, perpendicular distance, that is distance, length element, distance, magnetic field மூணு perpendicular-ஆ இருக்கணும். I repeat, length element, இந்த length element தான் கையை வச்சிருக்கேன் கரண்ட் டைரக்ஷன்ல, இது perpendicular, magnetic field உள்ள போகுது. சோ மூணுமே perpendicular-ஆ இருந்தா மட்டும்தான் நமக்கு magnetic field மேக்ஸிமமா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட். இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் அப்படியே இந்த வயரோட போய் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒருவேளை இது இன்ஃபினிட்டி போகுதுன்னா இந்த லைன் என்ன ஆகும், அப்படியே இன்ஃபினிட்டியை தேடி மேல போயிட்டு இருக்கும். சோ இந்த டிஸ்கிரீட் லைன் அதுதான். வெரி கிளியர். எஸ். அப்போ இங்க ஆங்கிள் என்ன வரும், phi 1 is equal to 90. பக்கா. phi 2 is equal to 90. சோ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். this is for infinity wire. so this is minus infinity
this is plus infinity. உங்களுக்கு போர்டோட எண்ட் வரைக்கும் எடுத்திருக்கேன். clear இது போய் ஜாயின் ஆகாது இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த லைன் இந்த எண்டை தேடி போய்கிட்டே இருக்கும். clear இப்போ இல்ல சப்ஸ்டிட் பண்ணிடலாம். so magnetic field due to infinity wire is equal to mu naught I by 4 pi perpendicular distance. அது ரேடியேஷன் படிக்க கூடாது. open the bracket. sin 90 plus sin 90 1 plus 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 plus 1 2. so cancel பண்ணா the final answer is mu naught I by 2 pi r. This is for the wire which is at infinity. clear end infinity ல இருக்கு. பக்கா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா, நீங்க இந்த பாயிண்ட வயருக்கு பர்பெண்டிகுலரா வச்சா மட்டும்தான் உங்களுக்கு பயோட்-சாவர்ட் லா படி மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடைக்கும். ஒருவேளை அந்த பாயிண்ட் 90ல இல்லாம 0ல இருந்தா அது எப்படி சார் 0ல இருக்கும்னா, பாயிண்ட நான் இங்க வச்சிருக்கேன், வயருக்கு மேல வச்சிருக்கேன், ஆங்கிள் 0, மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 கண்டிப்பா. இப்படி வயர் இப்படி போயிட்டு கரண்ட் இப்படி போயிட்டு இருக்கு, பாயிண்ட் அங்க இருக்கு. ஒருவேளை வயரை ஹரிசாண்டலா வச்சிருக்கேன், கரண்ட் எப்படி அனுப்புறேன், இந்த பாயிண்ட்ல கேட்கிறேன், இந்த பாயிண்ட்ல கேட்கிறேன். இப்போ ஆங்கிள் என்ன 0, இங்க angle 0. So we cannot get the magnetic field. கண்டிப்பா magnetic field value will become 0 if the point is on the wire. அந்த வயருக்கு மேலே இருந்தா. அவ்வளவுதான், பேசிக்ஸ் ஃபுல்லா கிளியர். ப்ராப்ளம் போலாமா? எஸ். so இப்போ இது எக்ஸாம்பிள் கொடுத்ததா. இந்த பாயிண்ட்ல magnetic field 0, இந்த பாயிண்ட்ல magnetic field 0, இந்த பாயிண்ட்ல magnetic field ஓட angle 90 degree. This is the perpendicular distance. அதே மாதிரி இங்க எடுக்கலாம் 0 0, இங்க perpendicular distance 90. so இந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும். and we have to mention the direction. கேட்டிருந்தாங்கன்னா இங்க into the plane, current இந்த டைரக்ஷன்ல போகும்போது into the plane. ஒருவேளை இங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த Qங்கற பாயிண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா விரல் உள்ள போயிட்டு வெளில வருது. this is out of the plane. so dot வச்சு இப்படி ரவுண்ட் போட்டோம்னா அது out of the plane meaning. பட் எக்ஸாம்ல நீங்க அப்படி மென்ஷன் பண்ணாம எழுதுறது பெட்டர், out of the plane. பக்கா கிராஸ் போட்டு ரவுண்ட் போட்டா into the plane. so யாராலையும் போர்டுல இருந்து உள்ள போற லைனையும் வெளியில வர லைனையும் காட்ட முடியாதுல்ல. so this is the symbolic representation. ப்ராப்ளம் போடலாம். டெஃபினட்டா within 1 minute தான் ஆகும் பாருங்களேன். so இப்படி இதான் क्वेश्चन. so at the center magnetic field கேக்குறாங்க, இவ்வளவுதான் क्वेश्चन. எத்தனை செக்மெண்ட் உங்க கண்ணுக்கு தெரியுது? எனக்கு 3 செக்மெண்ட் தெரியுது. வயர் ஒரு ஷேப்ல இருக்கிற ஆர்க்னு எடுத்துப்போம், மறுபடியும் ஒரு வயர். இந்த வயருக்கு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல B1 எடுத்துக்கலாம், இந்த வயருக்கு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல B2 எடுத்துக்கலாம், இந்த வயருக்கு இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல B3 எடுத்துக்கலாம். சோ நான் ரொம்ப டீடைலா போடுறேன், பட் ஒரு சில சம் பாருங்களேன் 1 மினிட்டுக்குள்ள முடிச்சிடலாம். வயருக்கு நேரா வயர் மேலேயே பாயிண்ட் இருக்கு, அப்ப இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 0. வயருக்கு நேரா பாயிண்ட் இருக்கு மேல, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 0. அப்ப கான்ட்ரிபியூட் பண்ண போறது இந்த ஆர்க் கேரக்டர் மட்டும்தான். சோ கிளியரா தெரியும்ல. this is 180. so current in the direction into the plane. நான் magnetic field கண்டுபிடிக்க போறேன். B1 B3 0, the net magnetic field by B2 alone. so ஷார்ட்கட் என்ன, சர்க்குலர் லூப்புக்கு ஃபார்முலா என்ன, mu naught I by 2r. எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணனும்? அவுட் ஆஃப் 360. இப்ப கான்ட்ரிபியூட் எவ்வளவு பண்றாங்கன்னு பாருங்க, வெறும் 180 தான். வெரி சிம்பிள். சோ மேல பை 360 டிகிரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா நீங்க இந்த இடத்துல 360 கான்ட்ரிபியூட் பண்ணா you will get mu naught I by 2r. இப்ப 360 டிகிரி கான்ட்ரிபியூட் பண்ணல, ஜஸ்ட் 180 டிகிரி தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ பை பை gets cancel. B2 is equal to mu naught I by 4r, that is into the plane. That's all about the problem. Clear? கண்டிப்பா ஈஸி தானே. mu naught I by 4r ஏன் கிராஸ் மார்க் போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்தலாம். டைரக்ஷன் into the plane. clear பக்கா. சோ எத்தனை வயர் எத்தனை ஆர்க், அவ்வளவுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் போடலாம். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க ஒரு பேஸ் கொடுத்திருக்கேன், இதை எரேஸ் பண்ணிடலாம். எஸ் ஃபைன். இப்போ உங்க கண்ணுக்கு எத்தனை செக்மெண்ட் தெரியுது? என் கண்ணுக்கு 3 செக்மெண்ட் தெரியுது. வயர் 1 ஆர்க், வயர் 2. சோ இந்த வயருக்கு நேராவே இது இன்ஃபினிட்டி, வயருக்கு நேராவே 0 இருக்கிறதுனால இவங்களோட கான்ட்ரிபியூஷன் 0. we no need to bother about that. பட் இது வயருக்கு ஒரு செக்மெண்ட் 90 இருக்கு. சோ இப்போ பாருங்களேன், ரொம்ப ஈஸியா இது கண்டுபிடிச்சோம்னா அடுத்த வர ப்ராப்ளம் டக்கு டக்குன்னு போடலாம். this is perpendicular distance, இது இன்ஃபினிட்டி, இதுவும் இன்ஃபினிட்டி. சோ மறுபடியும் ஒரு ரீகல்குலேட் எடுத்துக்கலாம். 90 பக்கா. சோ ஆன்சர் என்ன பார்த்தோம் இதே மாதிரி கேஸுக்கு? mu naught I by 2 pi r 90. ஆனா இப்ப ஒரு எண்ட் இல்லைன்னா என்ன சார் பண்றது? சார் ஒரு எண்ட் இல்ல சார், வயர் இப்படி இருக்கு சார், இந்த எண்ட் இந்த சைடு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா we are going to get 1/2 right. this is 90 alone and current direction இப்படி போறாங்க. பக்கா வெரி ஈஸி. அப்போ ஃபார்முலா படி என்ன வரணும்?
mu naught I by 4 pi, this is perpendicular distance, sin 90 plus sin 90 வரதுக்கு பதிலா இங்க ஒரு 90 தான் இருக்காங்க. So very simple, sin 90. பக்கா பக்கா. So mu naught I by 4 pi r. ஒரே ஒரு இப்போ இங்க பாருங்களேன், இது இன்ஃபினிட்டி. அப்போ ஒரு எண்டு தான் இருக்காங்க, இன்னொரு எண்டு இல்ல. அப்ப இந்த ஒயர் கான்ட்ரிபியூட் பண்றது இந்த ஷேப்பை அப்படியே அப்படி ரொட்டேட் பண்ணி வைங்க, இது மாதிரி கிடைச்சிரும். So magnetic field due to this wire, shall we keep it as B1? Yes. Mu naught I by 4 pi. What is the perpendicular distance? Sir, இது ஒரு ஆர்க்குனா இது r தான், இதுவும் r தான் சார், இதுவும் r தான் சார். So r of sin 91. Very clear, very clear. பாருங்க நல்லா புரியும். mu naught I by 4 pi r, இங்க ஒயருக்கு மேல யாருமே இல்ல, கீழே மட்டும் தான் ஒயர் இருக்காங்க. So ஒரு 90 மேல ஒயர் இருந்ததுன்னா 90 plus 19 போடுவோம். இதுவே கொஞ்சம் ஆங்கிள்லாம் மாத்தி கொடுத்தாங்க, ஒயருக்கு மேல பாயிண்ட் இருக்குன்னா அது ஜெய் ப்ராப்ளம் நீட் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இங்க sin 90 மட்டும்தான். ஸோ கான்ட்ரிபியூஷன் இப்போ ஆர்க்குக்கு வருவோம், இது 0. ஸோ நோ நீட் டு பாதர் அபவுட் திஸ். அண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சமயம் எடுத்துடலாம். mu naught I by 2r ரேடியஸ், கான்ட்ரிபியூட் எவ்வளோ? 360க்கு 180 தான் கான்ட்ரிபியூட். 360க்கு 180 தான் கான்ட்ரிபியூட். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் ஆர் மெஷர்னு சொல்ல முடியாது, ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அப்படியே கரண்ட் இப்படி போகுது, சென்டர்ல இன்டு தி பிளேன், கரண்ட் இப்படியே போகுது சென்டர்ல இன்டு தி பிளேன். ஸோ நம்ம சென்டர்ல தான் கால்குலேட் பண்றோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நவ்? பி நெட் இஸ் ஈக்குவல் டு B1 பிளஸ் B2. ரெண்டு பேர் தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இதுக்கு B2 எடுத்துக்கலாம். டியூ டு திஸ் ஆர்க் அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். ஒயரோட என்னது? mu naught I by 4 pi r. So capital R, radius, right? Radius, capital R. Plus, ஏன் plus பண்றேன்? Direction, ரெண்டுமே into the plane தான். ஒருவேளை ஒன்னு into the plane இன்னொரு out of the plane னா கண்டிப்பா நம்ம மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது mu naught I by pi cancel. பக்கா 4r. Very clear. That's all about the answer. So எதை காமனா எடுக்கலாம்? mu naught I by எதுவும் மிஸ்டேக் இல்லையே, 2r 180 contribution out of 360, இங்க 90 வரும் கன்ஃபார்மா. pi cancel 4r. ஸோ யாரை காமனா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 4r காமனா எடுக்கலாம். பேலன்ஸ் யார் இருப்பாங்க? 1 by pi plus 1. That's all. Into the plane, direction into the plane, very important. Next problem போலாம். Yes. So இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு actually we have to find the magnetic field at the center. உங்களுக்கு எத்தனை செக்மெண்ட் தெரியுது? எனக்கு 4 செக்மெண்ட்ஸ் தெரியுது. ஒரு வயர், ஒரு ஆர்க், ஒரு வயர், ஒரு ஆர்க். 1 2 3 4, ரைட்? ஸோ கரண்ட் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு மறுபடியும் போறாங்க. ஸோ இதுல டைரக்ஷன் மாறி இருக்கும். கொஞ்சம் அடுத்த லெவல் ப்ராப்ளம் சொல்லலாம். ஃபைன். ஒயருக்கு நேரா பாயிண்ட் இருக்காங்க. ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்காது. ஒயருக்கு நேரா பாயிண்ட் இருக்காங்க, இவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்காது. அப்போ ரெண்டு ஆர்க் ஷேப்ல இருக்கிறது மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஆப்வியஸ்லி டயக்ராம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 180 தான் அப்படின்னு. கிளியரா? எஸ், 180. ஃபைன். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் மாறிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம B1 கண்டுபிடிச்சிடலாம். இந்த இதோட B1 வச்சுக்கலாம், இது B2 வச்சுக்கலாம். டைரக்ஷன் பொறுத்து ஒரி பண்ண வேண்டாம், முதல்ல மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 180. ஸோ B1 mu naught I by 2, அவங்களோட ரேடியஸ் R1. ஹாப்பி? ஓப்பன் தி பிராக்கெட். Out of 2 pi, contribution just 180. Yes, that's all about the answer for this segment alone. Then come to B2. Mu naught I by 2, அவங்களோட ரேடியஸ் என்ன? இது R2. Fine. 2R2 contribution 360 க்கு அதுவும் just pi தான். pi cancel. So the B2 final answer is 4R2. இங்க டைரக்ஷன் பொறுத்து மாறும். Let me check. இப்போ இந்த வேல்யூ மட்டும் பாருங்க, தனியா வேணா போட்டு காமிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். கிளியர்? எஸ். ஸோ கட்டரில் எப்படி வச்சிருக்கேன், விரல் உள்ள போயிட்டு இந்த பாயிண்ட்ல வெளியில வருது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். கிளியர்? ஸோ இப்படி உள்ள போயிட்டு வெளியில. அப்போ B1 ஓட கான்ட்ரிபியூஷன் எப்படி? அவுட் ஆஃப் தி பிளேன். டாட் வச்சு ரவுண்ட் போட்டேன், அவுட் ஆஃப் தி பிளேன். வெரி கிளியர். B2 வருவோம், அதையும் தனியாவே போட்டுறேன், உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. இங்க பாயிண்ட் இருக்கு. B2 ஓட கான்ட்ரிபியூஷன் இன்டு தி பிளேன். ஸோ B2 ஓடது இன்டு தி பிளேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும்,
எதுல இருந்து எதை சார் மைனஸ் பண்றது? ஒன்னு அவுட் ஆஃப் தி பிளேன், ஒன்னு இன்டு தி பிளேன். ரேடியஸ் கம்மினா தட் இஸ் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கும். இங்க யாரோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கம்மி? ரேடியஸ் கம்மி, R1. ஸோ B1 அதிகமா இருக்கும், B1 இருந்து B2. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் வேல்யூ சேமா இருக்கிற பட்சத்துல R மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கரண்ட் வேல்யூ மாறுது, R வேல்யூ மாறுதுன்னா பெட்டர் கால்குலேட் பண்ணி போடுறது தான். இங்க நான் ஐயே கன்சிடர் பண்ணவே இல்லை, பிகாஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இஸ் டிராவலிங் through R1 and R2. Okay, so the net magnetic field sorry, the net magnetic field B net is equal to B1 minus B2. ஏன் மைனஸ் பண்ண? B1 out of the plane, B2 into the plane. அதனால B1 ல இருந்து B2 மைனஸ் பண்றேன். B1 அதிகம், B2 கம்மி. ரெண்டு சேம் டைரக்ஷனா ப்ளஸ் பண்ணிருக்கலாம். லாஸ்ட் ப்ராப்ளம் ப்ளஸ் பண்ணோம். ஸோ B1 ஓட வேல்யூ mu naught I by 2R1, sorry 2 into 2 4R1, இங்க ஒரு 2 இருக்கு, 4R1 minus mu naught I by 4R2. ஸோ காம்ப்ளெக்ஸா இருக்கும் பார்க்கறதுக்கான, ரொம்ப ஈஸி. காம்ப்ளெக்ஸ் இந்த சென்ஸ் நான் ஃபைனல் ஆன்சர் சொல்றேன். 4 காமனா எடுத்துட்டோமா, 1 by R1 minus 1 by R2. கிளியர். ஸோ இதுல LCM எடுக்கலாம். mu naught I by 4 of R2 minus R1 by R1 R2. The net magnetic field, the final magnetic field direction is out of the plane. ஏன்னா B2 ஓட கான்ட்ரிபியூஷன் பாருங்க எங்க இருக்காங்க, out of the plane. So இப்போ ஆன்சர், the final magnetic field is out of the plane. Very important. Clear? So shortcut பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய இருக்கு, இதெல்லாம் ஹோம்ஒர்க் இப்போ நான் காமிக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் போட்டுடலாம். பேலன்ஸ் உள்ளதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுல எத்தனை செக்மெண்ட் தெரியுது? 1 2 3 4 5. என் கண்ணுக்கு 5 செக்மெண்ட் தெரியுது. 3 wires 2 ஆர் பார்த்துக்கோங்க. wire 1, wire 2, wire 3. ஸோ பாயிண்ட் இங்க இருக்கு. செம ஃபாஸ்டா ஒர்க் பண்ணலாம். இந்த வயர் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0, இந்த வயர் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0, இந்த வயர் கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. ஸோ கான்ட்ரிபியூஷன் இவங்க 2 பேர் மட்டும் தான். உங்களுக்கு இதை பார்த்த உடனே தெரியும், இது ஒரு 90, இது ஒரு 90. கிளியர். ஸோ டைரக்ஷன் இன்டு தி பிளேன், 2 பேர் இன்டு தி பிளேன். ஸோ B net is equal to, டைரக்டா ஆன்சர் எழுதிடுறேன், mu naught I by 2R1. கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா வெறும் 90 தான், pi by 2 பக்கா, வெறும் 90. அதே மாதிரி இவங்களும் 90. டைரக்டா ஆன்சர் எழுதிடுறேன், mu naught I by 2R2 pi by 2 into 2 pi. 2 pi க்கு 90 தான் கான்ட்ரிபியூஷன், pi cancel. So 2 into 2 into 2 8. So the final answer is mu naught I by 8 of 1 by R1 plus 1 by R2. So LCM எடுத்தீங்கன்னா mu naught I by 8 of R2 plus R1 by R1 R2. I think இந்த சம் நம்ம ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். Clear? ஆட் பண்றேன், into the plane. Balance 3 வரை equal 0. Clear? Very easy. பக்கா. So final answer is into the plane. So இந்த ப்ராப்ளம்லாம் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இது ஒரு வயர், ஆக்சுவலா இது ஒரு வயர், வெரி இம்பார்ட்டன்ட், infinity. So you no need to bother about this. Homework எடுத்துக்கோங்க. We have to find the magnetic field at this problem. Sorry, at this point. Then இது ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. Yes. இது வண்டர்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒரு ட்ராப் இருக்கு. ரொம்ப ஸ்டாண்டர்டான क्वेश्चन, ரொம்ப வருஷமா ரிப்பீட் ஆயிட்ட क्वेश्चन. இதுல ஒரு ட்ராப் இருக்கு. உங்களுக்கு எத்தனை செக்மெண்ட் கண்ணுக்கு தெரியுது? வயர் 1, ஆர்க் 1, 2 செக்மெண்ட். பட் அதுல ஒரு ட்ராப் இருக்கு. ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ப்ராப்ளம். எஸ், இது கொஞ்சம் பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கும். செமையா இருக்கும் இந்த ப்ராப்ளம். லெவல் 3 ப்ராப்ளம், ஜேஇ ப்ராப்ளம். ஸோ இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர். ஸோ இதோட ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க ஃப்ரீயாவே ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீப் ஆன் வாட்சிங், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.